ஆதிசங்கரர் வந்தார், எதிர ஒரு பறைய மாடு மேய்ச்சின்னு வந்தான், பரப்பையில் ஓரம் போடான உடனே அவன் சொன்னான், பறைய எங்கேக்கிறான்னு சொன்னான், அவனை மட்டும் அனுப்பிச்சி விட்டுருவேன் சாமி, கரெக்டாக சொல்லுங்கன்னு கேட்டான். அவன் உனக்கு இந்த கதையை அவன் சொல்ல மாட்டான், இப்படியே கேட்டான். என்னான்ட்டே சங்கரரு நீங்கள் என்னவோ பண்ணி பிடிங்கிட்டு என்னவோ உட்காந்துட்டு ஏந்து வந்துக்கிறீங்களே, என்ன பரப்பையன்னு சொன்னீங்கல்ல, அந்த பரப்பையை எங்கேக்கிறான்னு சொல்லுங்க, அவனை பண்ணலாம் நம்ம அவனை சொல்லலாம். உடனே அவன் காலில் உண்டு வந்தவன் சிவன்ட்டான். என்ன சொன்னான்? இப்போ எதுக்கு சொன்னான் அவன் காலில் ஊந்து சிவன்னு? அப்படி கிடையாது. அப்படி சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். நானும் பெரியால் அவனும் பெரியால் ஜாதி அப்படி இருக்கும். புரியுதா? உணர்த்திட்டீங்க, நீங்களும் நானும் ஒன்று தான் சமன்னு சொல்லிருக்கணுமா? காலில் வந்து நீ விசேஷம் சொன்னோமா? ஒரு பறையினவனா நான் எடுத்துப்பேன், விசேஷமாக்கிடுவேன். எல்லா பறையினும் அந்த மாதிரி இல்லை. கரெக்ட் தானே? சென்னக்கிட்ட கரெக்ட் தான். ஜாதியில் போகிறதுனால ஒருத்தன் உயர்ந்தவன் ஆக முடியாது. நீ பறையனா போந்தாலும் பாப்பானா போந்தாலும் செட்டியார போந்தாலும் நான் ஜாதி இல்லாமல் போனது தான். ஜாதி இருக்கட்டும், நீ பெரியாளுன்ட்டு போயிட்டான். அப்போ அவனுக்கு என்ன நோக்கம் இல்லை? ஜாதி ஒழிக்கிறது நோக்கம் இல்லை. கடவுளுக்கும் நோக்கம் இல்லை அவனுக்கு காட்சி கிடைக்கிறது. அவன் கடவுள் பார்க்க முடியாது, உணர முடியாது. புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு? எங்கே வச்சுக்கிறான் ட்விஸ்ட்டுன்னு? என்னை ஒத்துக்கிறதுனால மட்டும் நீ ஜெயிக்க முடியாது. உன்னை ஒத்துக்கினா தான் நீ ஜெயிப்ப. உன்னை ஒத்துக்கணுன்னா உனக்கு என்ன இருக்கக்கூடாது? ஜாதியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்கள் ஈகோ சிஸ்டம் தப்பு, உங்கள் முட்டாள்தனம் தப்பு. அப்போ கடவுள் நான் புரிஞ்சு நான் எங்கே இருப்பேன் அப்படின்னா சொர்க்கத்தில் தான் இருப்பேன். என்னால் நரகத்தில் வரவே முடியாது. ஏன்? எனக்குள்ளே கடவுள் இருக்குது. நான் எப்படி வச்சுக்கணும்? என்ன எப்படி வச்சுக்கணும்? யார் அவமானப்படுத்துறேன்? எனக்குள்ளே கடவுள் இருக்குது. நான் அசிங்கமாக இருந்தால் யாரை அவமானப்படுத்துறேன்? நான் சந்தோஷமாக இல்லாத கணக்கெல்லாம் யாருக்கு துக்கம்? அப்போ நான் எப்படி தான் வச்சுக்கணும்?